தமிழுலக வானொலி உறவுகள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான இரவு நேர வணக்கங்கள். அணிந்திருக்கின்றோம் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக. நான் உங்கள் ஆர்ஜி அனுஷன். உங்களுடைய கவிதைகளையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி தமிழுலக வானொலி என்று சொல்லி எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. இணையதளம் வாயிலாக உங்களுடைய கவிதைகளை அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றேன். அதே போன்று உங்களுடைய இல்லத்தில் நடக்கின்ற சுபகாரிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றோம். அதே போன்று உங்களுக்கு பிடித்த உறவுகள் நீங்கள் வாழ்த்துவட்டமாக இருந்தால் குட்டி கவிதையோடு அனுப்பி வைங்க. நாங்களும் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக அனைவரையும் சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றோம். அதே போன்று இது எங்களுக்கு யார் அனுப்பி வைத்த பதிவு? சுவிஸில் இருந்து ராணி அனுப்பி வைத்த பதிவு இது. நமக்காக காத்திருக்கும் அன்பு நம்மை காக்க வைக்கும் அன்பு என்றுமே உண்மையானது. நமக்காக காத்திருக்கும் அன்பும் நம்மை காக்க வைக்கும் அன்பும் என்றும் உண்மையானது அன்பு அப்படின்னு சொல்லி ராணி அவங்க அனுப்பி வைத்த பதிவு இது. அதே போன்று மன்னார் ரொக்ஷி அனுப்பி வைத்த பதிவு இது. என் காதல் என்றுமே உனக்காக மட்டுமே. உயிர் வாழும் நீ அருகில் இருந்தாலும் சரி, தொலைவில் இருந்தாலும் சரி, என் காதல் என்றுமே உனக்காக மட்டும் உயிர் வாழும். நீ அருகில் இருந்தாலும் சரி, தொலைவில் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி மன்னார் பேசாலிலிருந்து ரொக்ஷி அனுப்பி வைத்த பதிவு இது. அதே போன்று யாழ்ப்பாணம் வஸ்தி அவங்க அனுப்பி வைத்த பதிவு இது. யாராலும் புரிந்து கொள்ள முடியாத என்னை யாருக்குத்தான் பிடிக்கும்? என் கோபத்தின் மறுபக்கம் இருக்கும் காதல், மௌனத்தின் மறுபக்கம் இருக்கும் வலிகள், பிடிவாதத்திற்கு பின் இருக்கும் இழப்புக்கள், போலி புன்னகையின் பின்னிருக்கும் ஏமாற்றங்கள், இவை அனைத்தையும் அவ்வளவு எளிதில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. யாராலும் புரிந்து கொள்ள முடியாத என்னை யாருக்குத்தான் பிடிக்கும்? என் கோபத்தின் மறுபக்கம் இருக்கும் காதல், மௌனத்தின் மறுபக்கம் இருக்கும் வலிகள், பிடிவாதத்திற்கு பின் இருக்கும் இழப்புக்கள், போலி புன்னகையின் பின்னிருக்கும் ஏமாற்றங்கள், இவை அனைத்தையும் அவ்வளவு எளிதில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் வஸ்தி அவங்க அனுப்பி வைத்த பதிவு இது. ரொம்ப நன்றி சகோதரி, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வைக்கி. அதே போன்று நான் உனக்காக அழுவதை நிறுத்திவிட்டேன். காரணம் நான் உன்னை இழக்கவில்லை, நீதான் என்னை இழந்து விட்டாய். நான் உனக்காக அழுவதை நிறுத்திவிட்டேன். காரணம் நான் உன்னை இழக்கவில்லை, நீ என்னை இழந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி சுஜீவன் அவங்க அனுப்பி வைத்த பதிவு இது. இங்கேருந்து மட்டக்களப்பிலிருந்து வணக்கம் சகோ, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதே போன்று இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விளிம்பு கலங்கிவிடும். இருட்டில் கூட இருக்கும் நிழல் நான் இறுதி வரை தொடர்ந்து வருவேன். இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கி விடுமே. இருட்டில் கூட இருக்கும் நிழல் நான் இறுதி வரை தொடர்ந்து வருவேன் அப்படின்னு சொல்லி டினோச்சன் அவர்கள் கனடாவிலிருந்து அனுப்பி வைத்த பதிவு. அதே போன்று இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்த்து என்னை வதைப்பது கொடுமையடி. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்த்து என்னை வதைப்பது கொடுமையடி அப்படின்னு சொல்லி தனுஷன் அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு இது. ஒரு பாடல் வரியில் வந்த அந்த வரியினை எடுத்து கவிதையாக எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அன்பே அன்பே கொள்ளாதே அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடல் வரியிலிருந்து வந்த ஒரு வரிதான் இது. அழகிய நிலவில் அர்ச்சன் நிரப்பி அந்த பாடல் முழுவதுமே ஒரு காதல் வரிகளை கொண்ட ஒரு பாடல் தான். சுவாரஸ்யமான கவிதையினை தனுஷன் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார். இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி அப்படின்னு சொல்லி அந்த கவிதையினை தனுஷன் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அதே போன்று உன் சாத்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் அறிவு பெரிது, அதை சிந்தி. உன் சாத்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் அறிவு பெரிது, அதை நீ சிந்தி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க யார்? ராமா அவர்கள். அதே போன்று ஒரு வட்டம் போட்டு அதற்குள் வாழ நினைப்பது தப்பில்லை, ஆனால் அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று முடிப்பது தான் தப்பு. ஒரு வட்டம் போட்டு வாழ நினைப்பது தப்பல்ல, அந்த வட்டம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை முடித்தால் அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி யார் அனுப்பி வைத்திருக்கிறாங்க. இந்த கவிதை வந்து எங்களுக்கு நிதர்சன் அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு இது. ரொம்ப நன்றி சகோதரா, உண்மையான பதிவு. நாங்கள் ஏராளமானவர்கள் வட்டம் போட்டு வாழ்வதாகவே பெரியவர்கள் எல்லோருமே பேசியிருப்பாங்க, வட்டம் போட்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்
அனுப்பிய பதிவு போன்று வட்டம் போட்டு வாழ்வதில் தவறல்ல, நாங்கள் வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து விட்டால் அதுதான் தவறு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அதே போன்று வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிலைத்து நிற்கும். வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிலைத்து நிற்கும் எங்களோடு அப்படின்னு சொல்லி மது அவங்க அனுப்பி வைத்த பதிவு இது. இதே போன்று சுவாரஸ்யமான உங்களுடைய கவிதைகளையும் தொடர்ந்து எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி தமிழுலக வானொலி என்று சொல்லி எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. இணையதளம் வாயிலாக அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றேன். மற்றொரு கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் விருது படைப்பட்டு செல்லும் நான் என்ற உங்கள் அன்பின் ஆர்ஜி அனுஷா.